ஹேங்கேஸ் நம்ம அந்த வீடியோல டோமினேட்டர் ஆஃப் மார்ஷியல் கார்டு அப்படிங்கிற துரோகத்தை சந்திச்ச ஒரு கடவுளோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸ் உண்மையிலேயே வெறித்தனமா இருக்கு. தேவையில்லாம இன்ட்ரோ கொடுத்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளேயே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டீமன்ஸோட பவர்ஸ்லாம் அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. அதுங்க இந்த உலகத்தை ஆக்கிரமிக்க நினைச்சிச்சுங்க. அப்பதான் மக்களை காப்பாத்துறதுக்காக ஹெவன்லி கார்டனை நம்ம ஹீரோ வராரு. இவர் பேரு குயிங்சன். அவரோட வெறித்தனமான பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த எல்லா டீமன்ஸையும் அழிச்சு அதுங்களை வந்த இடத்துக்கே அனுப்பி வைக்க உலகம் திரும்பவும் அமைதியாயிடுது. அப்பதான் அவரோட லவ்வர் அவரை பார்க்க வராங்க. இவங்க பேரு சாங்ஸி. நீ பூமியா இருந்தீனா நான் நிலவா இருப்பேன். நம்ம ரெண்டு பேரும் எப்போதுமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சாங்ஸி, நீ ஹெவன்லி வேயை பத்தி என்ன நினைக்கிற? நம்ம வார்ல ஜெயிச்சிட்டோம் குயிங்சன். இனிமே அதை பத்திலாம் யோசிக்கிறதுனால என்ன மாறப்போகுது? அவர் அப்படியே அங்க வந்து ஒரு ஃப்ளவரை பிடிச்சிட்டு, இந்த பிரபஞ்சம் கஷ்டத்துல இருக்கு. இந்த பூவோட காலம் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சு அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவர் பேசுறதை கேட்டு டென்ஷன் ஆகுறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க அப்படியே அவங்களோட பவர்ஸை வெளியெடுத்துறாங்க. ஆள் திரும்பும் போது அவர் அப்படியே ஒரே அடி. சாங்ஸி எதுக்காக? அவங்க எந்த பதிலுமே சொல்லாம திரும்பவும் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆளும் அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்றாரு. கொஞ்ச நேரத்திலே சாங்கியோ ஃபெங்குங்கிற ஒருத்தன் அந்த இடத்துக்கு வரான். அவன் ஒரு பக்கம் அவனோட பிளாக் டிராகனை யூஸ் பண்ணி அவர் அட்டாக் பண்ண. சாங்கியோ ஃபெங், நீயுமா? 3 பேருக்கு நடுவுல ஒரு வெறித்தனமான ஃபைட்டே நடக்குது. நம்ம ஹீரோ அவரோட ஒரு பெரிய ஸ்வாட வெளியெடுத்து அதை வச்சு அவனை அட்டாக் பண்றாரு. ஆனா அவன் அசால்ட்டாத்துல இருந்து எஸ்கேப் ஆகிட்டான். ஒரு பக்கம் சாங்ஸி, ஒரு பக்கம் சாங்கியோ ஃபெங். ஆள் நடுவுல மாட்டிட்டு போறாரு. அவர் அப்படியே அவரோட ஹெவன்லி பவர்ஸை வெளியே எடுத்து ஒரு பெரிய வாரியரை உருவாக்கு. அவங்க யூஸ் பண்ண பாய்சன் அவரை வீக் ஆக்கிடுது. டக்குன்னு இதை ஒரு செயினை யூஸ் பண்ணி அவங்க அப்படியே அவரை லாக் பண்றாங்க. என்ன பிடிக்க இந்த பவர்ஸ் எல்லாம் பத்தாது, அவரு அதையும் காலி பண்ணிடுறாரு. ஆள் எஸ்கேப் ஆக அவனை விடாத. 2 பேரும் துரத்திட்டு அவர் பின்னாடியே போறாங்க. ஆள் ஒரு இடத்துல நின்னுறாரு. உன்னால கண்டிப்பா எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எதுக்காக? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் என்னோட லவ்வரும் எனக்கு இது பண்ணணும். நான் என்ன தப்பு பண்ணணும் அவரு கேக்கு. அவங்க அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுட்டு ஒருத்தர் கட்டி பிடிச்சு வைக்கிறாங்க. நீ எங்க லைஃப்குள்ள வரத்துக்கு முன்னாடில இருந்தே நாங்க ஒருத்தர் லவ் பண்றோம். அவரோட ஃப்ரெண்டு இந்த என் பேரை பெருசாக்குறதுக்கும் இங்க இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கும் எனக்கு ஒருத்தன் தேவைப்பட்டான். அதான் நான் உன்னை பயன்படுத்திக்கிட்டேன். சாங்ஸி அவர் கூட பழகினது கூட அதுக்காக தான். சீக்கிரமாவே ஹெவன்லி கிங்டம்க்கு நான் எம்பையரா மாறிடுவேன். அதுக்கப்புறம் என்னை யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. அதுக்கு முன்னாடி நீ எனக்கு தர வேண்டிய ஒண்ணு பாக்கி இருக்கு. என்னன்னு புரியாம ஒரு முழிச்சிட்டு இருக்கு. ரொம்ப காலமா நீ தனியா கல்டிவேட் பண்ணி ரொம்பவும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச யூனிவர்சல் வெப்பன். நம்ம ஹீரோ அப்படியே அவரோட கத்தியை வெளியெடுத்துடுறாரு. வாழ்க்கையை வெறுத்து போய் லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, பிரபஞ்சத்தோட ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சேன். ஆனா மனுஷங்களோட மனசு எனக்கு புரியாம போயிடுச்சு. இதுக்கான வழியை நான் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கத்தியை அப்படியே வெடுக்க வைக்க அவங்க 2 பேருமே அங்கிருந்து பறந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அவரை பிச்சுட்டு பறந்துடுறாரு. சாங்கியோ ஃபெங், உன்னை சாக விட மாட்டான். என்னைக்கு இருந்தாலும் உன் சோல் என் கையில தான் அழியணும். அப்பதான் உன்னால மறுபிரிவு எடுக்க முடியாது. அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண அவர் சோல் அங்கிருந்து போய் நேரா பூமிக்கு வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. இதான் ஜூயாங் எம்பையர். மயக்கத்துல இருந்து நம்ம சின்ன அவரோட அம்மா எழுப்பிட்டு இருக்காங்க. ஆள அப்படியே கண் முழிச்சிடுறாரு. நான் எங்க இருக்கேன்? அவர் அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. அவன் கண்டிப்பா உன்னை கொல்லணும்னு தான் நினைச்சிருக்கான். அவருக்கு இந்த லைஃபோட மெமரிஸும் கொஞ்சம் கொஞ்சமா வருது. அவரு ரொம்பவே பயந்து போயிருக்காரு. யாரோ ஒருத்தன் வேணும்னே அவரை புள்ளி பண்ணி போட்டு பொழந்து கட்டுறான். அப்படின்னா இவ்வளவு நேரம் நான் பார்த்தேன் கனவா? நம்ம சாங்ஸி அவர் ஃப்ரெண்டை பத்தி அவரு யோசிச்சு பாக்குறாரு. இல்ல, அது கனவா இருக்க வாய்ப்பே இல்ல. அவர் அம்மா அவருக்கு மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே அவங்களோட பாஸ்ட் லைஃப். அவங்களும் இந்த கிங்டமோட ஒரு பிரின்சஸ் தான். அவங்க டைத்துல ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய தலைங்களுமே அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருப்பானுங்க. அவங்க ஒட்டுமொத்த ராஜ்யத்தோட பேரரசு கூட அவங்கள கன்கியூபாயத்துக்கு ரெடியா இருந்திருப்பாரு. ஆனா அது எதுலயுமே விருப்பம் இல்லாத அவங்க ஊரை விட்டு கிளம்பிடுறாங்க. திரும்ப 3 வருஷத்துக்கு அப்புறம் கை குழந்தையோட அவங்க வர. அவங்க குடும்பமே அவரு ஒரு அவமான சின்னமா பாக்குது. ஆனா அவரோட தாத்தா அவங்கள உள்ள சேர்த்துக்கிறாரு. அன்னைக்கு மட்டும் என் தாத்தா எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நாங்க என்ன ஆயிருப்போன்னே தெரியல. குயிங்சன், உன் பிளட் லைன் அன்லாக் ஆயிடுச்சா? அவங்க சொன்னதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் ஒரு பவர்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா பெருசா வேலை கேட்கிற மாதிரி தெரியல. அவங்க அவரை தடுத்துடுறாங்க. பரவாயில்ல, பவர்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் எப்போதுமே அம்மா உனக்காக இருப்பான். அவங்க இடத்தோட மெய்டங்க வராங்க. அட, மாஸ்டர் கண் முழிச்சிட்டாரா? சரி, ஒண்ணுமே இதுக்கு வெயிட் பண்ற. மாஸ்டர் உனக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. அவங்களும் அழுதுட்டு அங்கிருந்து கிளம்ப போக நம்ம ஹீரோ உங்களை தடுத்துடுறாரு. நீங்க எங்க போறீங்க? நானும் உங்க கூட வரேன். அவங்க அதெல்லாம் இல்ல, உன் ஆண்டி சோஃபங்க நான் சும்மா பார்க்க தான் போறேன்னு சொல்றாங்க. நீங்க இதுக்காக அவங்கள பார்க்க போகணும். அவங்க சர்வன்ட் எல்லாத்தையும் ஒளறி விட்டுடுறாங்க. நீ அடிபட்டு கோமக்கு போயிட்டில, உன்னை காப்பாத்துறதுக்காக உன் அம்மா சோஃபங் ரூம் வாசலே ஒரு நாள் ஃபுல்லா முட்டி போட்டு காத்துட்டு இருந்தாங்க. அந்த பில் கொடுத்தா நீங்க என்ன சொன்னாலும்
நாளும் கேக்குறேன்னு சொல்லியிருக்காங்களே, அதான் பிரின்ஸ் குய்ய பக்கத்துக்காக அவங்கள கூட்ட போறான். நம்ம ஹீரோ கடுப்பாகிறாரு. பிரின்ஸ் குய்யா அந்த வீணா போனவனா, இல்ல நீங்க எங்கேயும் போக கூடாது. சர்வன் கடுப்பாயிடுது. உன்னை மாஸ்டர்னு கூப்பிட்டதுக்காக உன்ன நீ உண்மையான மாஸ்டர்னு நினைச்சிட்டு இருக்கியா? கார்ட்ஸ் கூப்பிட்டு அவங்கள வழுக்க டைம் இழுத்துட்டு வர சொல்ல நம்ம ஹீரோ ஒரு ஸ்வாட் எடுத்துடுறாரு. சாவணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் முன்னாடி வாங்க. கொஞ்சம் நீ ரொம்ப பேசுற. கார்ட்ஸும் லைட்டா நடுங்குறானுங்க. நம்ம கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணுமா? சோஃபங்கோட ஆர்டர் இது, மரியாதை போய் அவளை பிடிச்சிட்டு வாங்க. அவங்க சொன்ன அந்த சோஃபங்க இப்ப அங்க வந்துடுறாங்க. கூட தான் அந்த பிரின்ஸ் குயிங்கிறவனும் இருக்கான். ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை பண்ணா நம்ம ரூல்ஸ் படி உனக்கு தண்டனை கிடைக்குங்கிறத மறந்துடாத. சர்வன்ஸ் வச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் அவமானப்படுத்தினா உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அந்த லேடி கடுப்பாயிடுது. யோசி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே அந்த பில்லை வாங்கினா. அவங்களோட கார்ட்ஸ் அனுப்பி நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு அவங்கள தூக்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஸ்வாட அசால்ட்டா ஒரு சொல்லிட்டு ஒருத்தனை படுக்க வச்சிடுறாரு. இன்னொருத்தனுக்கும் 2 ஸ்லிப்பு போட்டவுடனே அவன் பேண்ட்டும் கட் ஆயிடுது. 2 பேருமே ஓடிடுறானுங்க. பிரின்ஸ் குய், கொஞ்சம் நான் உன்னோட அம்மாவை பார்த்துட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். நீ இதுக்காக இவ்வளவு மோசமா நடந்துக்கிற? அவர் அவ மிஸ்ஸையும் கட் பண்ணி ஓட்டுறாரு. சோஃபன், உன் பேச்சு கேட்டு வந்ததுக்கு எனக்கு இது தேவைதான். அவங்களும் கடுப்பாயிட்டு அவங்க ஃபேமிலியோட பர்சனல் கார்டை கூப்பிட்டுறாங்க. கொஞ்சம் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தர, பண்ண தப்புக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுடு. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவன் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ண ரெடியாக. நம்ம ஹீரோவும் ஃபைட்டுக்கு ரெடியாக. டக்குன்னு அவர் அங்கிள் உள்ள புந்துடுறாரு. சோஃபன், சரியான நேரத்துக்கு வந்தீங்க. இவன் பிரின்ஸை எப்படி அவமானப்படுத்துறான் நீங்களே பாருங்க. ஆனா அவருக்கு எல்லாமே புரிஞ்சிடுது. ஃபேமிலி மெம்பர்ஸை இந்த மாதிரி அவமானப்படுத்துறது தப்புன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான். நடந்த தப்புக்காக பிரின்ஸ் குயிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அவர் எங்கிருந்து கிளம்ப சொல்ல அவங்க 2 பேருமே கடுப்பாயிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. ஆள் நேரா நம்ம ஹீரோ கிட்ட வராரு. குயின்சன், உனக்கு திருப்பி அடிக்கிற அளவுக்கெல்லாம் தைரியம் வந்துடுச்சா? அவர் அப்படியே முறைச்சிட்டு இருக்க. இன்னைக்கு நடந்த பிரச்சனைய நான் சாதாரணமா எடுத்துக்கிறேன். ஆனா நீ இன்னமும் பிளட்ல என்ன வேக்கப் பண்ணல. ஸ்டார் அகாடமி டெஸ்ட்ல நம்ம குடும்பம் தான் ரொம்பவே பவர்ஃபுல்ங்கிறத காட்ட வேண்டியது உன்னோட கடமை. அங்க போயிட்டு நம்ம தலை குனிற மாதிரி எதுவும் பண்ணிடாத. அவர் அப்படியே அவர் அம்மாவை பார்த்து, இது எதுக்கும் நான் காரணம் இல்ல, அப்பா பேர் தெரியாத பையனை வச்சுக்கிட்டு எனக்கு புரியுது, நான் உன்னை குறை சொல்லன்னு அவங்க சொல்றாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ ஒரு அம்மாவை சமாதானப்படுத்த அவங்களும் ஒரு கூட்டு போய் அவருக்கு சாப்பாடுலாம் சமைச்சு தராங்க. அங்கிள், உன்னை இந்த மாதிரி பனிஷ் பண்ணாம போறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. அகாடமியில நீ கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவேன்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை பனிஷ் பண்ணுவாரு. ஆனா நம்ம ஹீரோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரி தெரியல. அவர் பட்டக்கும் அசால்ட்டா சாப்பாடுலாம் முழுங்கிட்டு தூக்கத்திலேயே என் மார்ஷல் ஸ்கில்ஸ் அதிகமாயிடுச்சு. அவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. அது எப்படி தூக்கத்துல ஸ்கில்ஸ் அதிகமாகும்? அவங்க நினைச்சது சரிதான். அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் ரூம்ல ஒரு பெரிய கலவரமா போயிட்டு இருக்கு. அவர் நம்ம ஃபேமிலியோட அவமானிச்சினோம். அவரை துரத்துறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் அவளை இங்க இருக்க சொன்னதுங்கிறத மறந்துடாத. அதையும் மீறி நீ பிரின்ஸ் எல்லாம் கூட்டு வந்து இந்த மாதிரி பண்ண விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் துரத்த போறதே ஒன்னதான். அவங்க இருக்கிறது மட்டும் ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல, சொத்து நம்ம ஹீரோ கைக்கு போயிடுமோன்னு சொல்லி லைட்டா பயப்படுறாங்க. அதெல்லாம் எதுவுமே ஆகாது. அகாடமி டெஸ்ட்ல அவன் கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவான். அதே காரணமா வச்சு ஒரு ஃபேமிலி ஹெட்டா நானும் அவன் இங்கிருந்து வெளியே துரத்திடுவான். அப்ப அப்பாவால என்ன கேள்வியை கேட்க முடியாது. ஏதோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ அவர் வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம பிளட் லைனை வேக்கப் பண்ணும். அவர் அப்படியே அவர் பவர்ஸை யூஸ் பண்ணி அவர் பாடியை செக் பண்ணி பார்க்க அவரோட வெயின்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. அதிகப்படியான பவர்ஸை யூஸ் பண்ணி அதை சரி பண்ண ட்ரை பண்றாரு. அப்பதான் டக்குன்னு கார்டா இருந்து நம்ம குயின்சனோட மெமரிஸ் அவருக்கு தெரியுது. அவர் ஃப்ரெண்டு ஃபார்பிடன் பிளேஸ்ல இருந்து அவர் கண்டுபிடிச்ச ஒரு வெப்பனை கேட்டு அவரை மிரட்டிட்டு இருக்கான். ஆள் கண் முழிச்சிடுறாரு. என் வெயின்ஸ்லாம் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பிளட் லைனை வேக்கப் பண்ணணும்னா என் வெயின்ஸ் மொத்தத்தையும் அழிச்சு அதை திரும்பவும் சரி பண்ணணும். அடுத்த நாள் அவர் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அவர் அம்மாவும் அவருக்கு டாட்டா காமிச்சு அனுப்பி வச்சிடுறாங்க. அங்க ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆளும் அதுக்குள்ள போயிடுறாரு. வெப்பன்ஸ் ரெடி பண்ற ஒரு இடம். அங்கிருந்து ஒரு லேடி போய் அவரை மீட் பண்றாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான வெப்பன் தேவைன்னு சொன்னீங்கன்னா நாங்க உடனே அதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எனக்கு சில மெட்டீரியல் தேவை, அது இங்க கிடைக்குமா? அட, இங்க கிடைக்காத பொருளே இல்லங்கிறான். அவரும் அவர்கிட்ட இந்த பேப்பர் எடுத்து கொடுத்துடுறாரு. இல்ல, ரொம்ப காலமா நான் இங்க வேலை பாக்குறேன், ஆனா நீங்க எழுதியிருக்கிற எதுவும் எனக்கே புரியல. ஆனா அவருக்கு புரிஞ்சிருது சூயன் கிங்டம் ஒரு பொடித்தனமான இடம். மெயின் மெட்டீரியல் எதுவுமே இல்லைனாலும் அதே மாதிரி இருக்கிற பொருளை வச்சுதான் அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. அப்பனா ஹெவன்லி நீடில வச்சுதான் நம்ம இந்த வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறேன். பேப்பர் பணம் ரெடி பண்ண சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்க பின்னாடி போக இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் என்ட்ரி. இவங்க பேரு பிரின்சஸ் லிங்சன். அவங்களும் அதே இடத்துக்கு தான் இப்ப வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்கு குயிங் ஃபேமிலி சேர்ந்த ஒரு பையனும் அங்க வரான். குயிங் ஃபேன், நீங்க என்ன பண்ற? என் அப்பா ஒரு சூப்பரான டிவைஸ் ரெடி பண்ணிட்டு வர சொல்லிதான் என்னங்க அனுப்பி வச்சாரு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ அவன் கடுப்பாயிடுறான். இந்த இடத்துக்கு வாரியர்ஸ் தான் வருவாங்க, உன்ன மாதிரி வீணா பொண்ணு உனக்கு இங்க என்ன வேலை? அவரு எழுதின பொருளையும் அவரு பாக்குறாரு. அதுல
டார்க் வேர்ல்ட் ஸ்டோன் போட்டிருக்கு. அடே இது எவ்வளவு காஸ்ட்லின்னு உனக்கு தெரியுமா? நீ இத பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அவன் அந்த ஸ்டோனை டக்குன்னு வெளியே எடுத்து காட்டுறான். என் அப்பா எனக்காக இதை வாங்கி கொடுத்தாரு. இதை வச்சுதான் நாங்க என்னோட புது வெப்பனை ரெடி பண்ண போறோம். அவர் பட்டுக்கு அங்கிருந்து கிளம்ப அவன் கடுப்பாയി கத்த ஆரம்பிச்சிடுறான். குங்சன், நம்ம ஃபேமிலியோட அவமான சின்னமே நீதான். நான் பேசிட்டு இருக்கும் போதே போய் நீ என்ன அவமானப்படுத்துறியா? அவன் அவரை அட்டாக் பண்ண ரெடியாக அந்த லேடி வந்து தடுத்துடுறாங்க. எங்க இடத்தோட ரூல்ஸை பத்தி உங்களுக்கு தெரியல. பின்னாடியே மாஸ்டர் அங்க வந்துடுறாரு. அந்த குயின் ஃபெங்குங்கிறவன் அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அவன் கொண்டு வந்த அண்டர் வேர்ல்ட் ஸ்டோனை அவர்கிட்ட காட்டுறான். அவனுக்கு வேணுங்கிற வெப்பன் பெரிய சொல்ல, ஆனா அதை ரெடி பண்ண இதுல கொஞ்சோண்டு பீஸ் இருந்தாலே போதும். மாஸ்டர் எவ்வளவு வேணுமோ அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. வெப்பன் வருதோ இல்லையோ மீதி இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் அப்போ உங்களே எடுத்துக்க சொல்லிட்டாரு. அவரும் அதை அப்படியே வாங்கி நம்ம ஹீரோயின் போய் ஒரு லெட்டர் அவர்கிட்ட காட்டுறாங்க. அவர் அதை படிச்சு பார்க்கும் போது நம்ம ஹீரோவும் அவர் கையில இருந்து வெளியே வர ஒரு ஆரவ நோட் பண்றாரு. பிரின்சஸ் சோ லிங்சன், என்கிட்ட ஸ்டூடெண்டா சேர ஆசைப்படுறீங்க. அதுக்கான தகுதி அவங்க கிட்ட இருந்தா நான் கண்டிப்பா உங்களை சேர்த்துக்கிறேன். அவர் அப்படியே அவங்கள உள்ள கூட்டு போக பின்னாடியே அந்த குயின் ஃபெங்கும் நம்ம ஹீரோவும் போறாங்க. ஒரு ரிஃபைனர் ஆகிறதுக்கு நம்மளோட பவர்ஸ் ரொம்பவே முக்கியம். இந்த பில்லர்ல நீ உன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணு. அவங்களும் அதே மாதிரியே பண்றாங்க. அவங்களோட பவர்ஸ் கொஞ்ச நேரத்திலே அந்த பில்லரை பிரைட் ஆக்கிடுது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஆல் பாஸ் ஆயிடுறாங்க. இப்ப ரெண்டாவதுன்னு சொல்லிட்டு அவர் கிட்ட இருந்த ஒரு ஸ்டோனை வெளியே எடுக்கிறாரு. இதுல உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி ரிஃபைன் பண்ண. அவங்களும் அதே மாதிரியே பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அதோட பவர்ஸ் அப்படியே அதிகமாகி அந்த இடம் ஃபுல்லா பனியா கொட்ட ஆரம்பிச்சிருது. ஆள் அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. மாஸ்டர் நான் பாஸ் ஆயிட்டேனா? இப்பல இருந்து நீ என்னோட ஸ்டூடெண்ட் ஆயிட்டேன். அவங்களும் சிரிப்பா போட்டுடுறாங்க. வேடிக்கை பார்த்த நம்ம ஆளுங்களை அங்கிருந்து கிளம்ப சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு அவர் அப்படியே உள்ள போக. உங்க பேரு லிங்யூ தானே? அடே குங்சன், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மாஸ்டர் பேர் சொல்லி கூப்பிடுறான். மாஸ்டர் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. அவரும் சரி சின்ன பசங்க போனா போயிட்டு போகுதுன்னு சொல்லி அவங்கள அங்கிருந்து கிளம்ப சொல்ல, நீங்க சீக்கிரமாவே சாக போறீங்க. குயின் ஃபெங் பதறிடுறா. மாஸ்டரும் கடுப்பாய் அவர் அப்படியே அட்டாக் பண்ணிடுறாரு. ஆனா அவருக்கு சின்னதா ஒரு டேமேஜ் கூட ஆகல. என் கணக்கு சரியா இருந்துச்சுன்னா ஃபயர் அட்ரிபியூட் வெப்பனை நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அது மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பாய்சன் எனக்கு தெரியும். உங்களோட எந்தெந்த மெரிடியன் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதும் எனக்கு தெரியும். ஆள் ஒரு மாதிரியா ஆடி போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் அவருக்கு என்னாச்சுன்னு பார்க்க ரெண்டு பேரும் வெளியே போங்க. நம்ம குங்சன் கிட்ட போய் உண்மையை சொல்லு, நீ யாரு? அது இப்ப முக்கியம் இல்ல. நீங்க டீமன் ஸ்டோனியா ஃபயர் ஸ்டோனியா யூஸ் பண்ணி தானே ஃபயர் அட்ரிபியூட்டை ரெடி பண்ண ட்ரை பண்ணீங்க. அப்ப ஏற்பட்ட தப்பால உங்களுக்கு டீமன் பாய்சன் அட்டாக் ஆயிருக்கு. அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லி நீங்க ரொம்ப சாதாரணமா ஒரு ஃப்ளவரை வச்சு அதுக்கு ட்ரீட் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாதது, அந்த ஃப்ளவரோட கோல் நேச்சர் உங்களுக்குள்ள இருந்த டீமன் பாய்சனை இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 15 நாள்ல நீங்க செத்துருவீங்க. உங்க கல்லறையை கட்ட அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக, ஒரு நிமிஷம், இதை எப்படி சரி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா என்னதான் வெளியே போக சொல்லிட்டீங்களே, என்ன மன்னிச்சிடுங்க, உங்க டேலண்ட் தெரியாம நான் பேசிட்டேன். நம்ம ஹீரோ வெப்பன் ரெடி பண்ற இடத்துக்கு அவரை கூட்டு போக சொல்றாரு. ஆளும் பறக்க பறக்க அவர் அப்படியே அங்கிருந்து கூட்டு போக அவர்கிட்ட இருந்த ஒரு பேப்பரை காமிச்சு இதை முதல் ரெடி பண்ணுங்க. அவருக்கு சமசாக்க இருக்கு. இந்த பேப்பரை பார்த்தா இப்ப ரெடி பண்ண மாதிரி இருக்கு. ஆனா இந்த நீடிலோட ஸ்ட்ரக்சர், இதுல கொடுத்திருக்கிற டீடைல்ஸ்லாம் இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது ரெடி பண்ணது ஒரு பெரிய மாஸ்டர் தான் இருக்கணும். வேலையை ஆரம்பிங்க. ஆனா இது ரெடி பண்றதுக்கு எனக்கு இன்னொரு ஒரு மாஸ்டரோட உதவி தேவைப்படும். நான் உங்களை லீட் பண்றேன். ஆனா அதை செய்யறதுக்கு டார்க் அண்டர்வேர்ல்ட் ஸ்டோன் நமக்கு தேவை. நம்ம குயின் ஃபெங் கொடுத்ததை அவர் எடுக்க சொல்றாரு. அதை வச்சு ஒரு சாதாரண மேஜிக் வெப்பனை ரெடி பண்ண போறீங்களா இல்ல ஹெவன்லி நீடிலியாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா நான் எப்படி உன்னை நம்புறது? அவர் பாய்சனால ஏற்பட்ட பெயினை எப்படி சரி பண்ணுங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ அவருக்கு கத்து தராரு. அவரும் அதே மாதிரியே ட்ரை பண்ணு. அது வேலையும் செய்து. இது வெறும் தற்காலிக தீர்வு தான். இதுக்கு மேலேயும் சந்தேகப்பட எதுவும் இல்ல. அவன் அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஃபார்மேஷன்லாம் ஆக்டிவேட் ஆயிடுது. ஆனா ஸ்டோனை ஒண்ணுமா அவரால் மெல்ட் பண்ண முடியல. உங்க ஸ்பீட் பத்துல டார்கன் போடுற அதுல ஜாயின் பண்ணுங்க. ஆனா அப்படி பண்ண அந்த ஸ்டோனை வேஸ்ட் ஆயிடும். பண்ணுங்க, கடைசியா பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரும் அதே மாதிரியே பண்ணிடுறாரு. வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருது. என்ன பாக்குறீங்க? அதை பியூர் பண்ணுங்க. ஆனா எப்படி பண்றதுன்னு ஆளுக்கு தெரியல. நம்ம ஹீரோ அவரோட ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி அதை அப்படியே பியூர் பண்ண ஆரம்பிக்கும். அப்படியே எபிசோட் 2 முடியுது. இந்த வீடியோவை நீங்க என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா? இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சுங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.